TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்து கணிப்பில் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்தும் முன்னிலையில் இருப்பதோடு ரணில் விக்ரமசிங்காவுக்கான ஆதரவு தளம் அதிகரித்து வருகிறது. 51.1 தீர்மானத்தை மேலும் 1 அல்லது 2 வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்வது குறித்து எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி பேரவையில் தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலின் முடிவுகளை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் 3வது மீளாய்வுக்கான நேரம் தேர்தலுக்கு பின்னர் அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ராஜன் மயில் வாகனம் நாமலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதென மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். டிபிசியின் விளம்பரத்துக்கு பின் பிரதான செய்திகளை காணலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள். டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி பிரதான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அதிகளவு ஆதரவு தொடர்ந்தும் காணப்படுவதையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கான ஆதரவு அதிகரித்து வருவதையும் காண்பிக்கும் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. சுகாதார கொள்கைகள் நிர்வாகம் மேற்கொண்ட கருத்து கணிப்பின் போது இந்த முடிவுகள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு மக்கள் வாக்களிக்க எண்ணியுள்ளனர் என்பது குறித்து ஆகஸ்ட் மாதம் IHP மேற்கொண்ட கருத்து கணிப்பின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவும் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு 36% ஆதரவு காணப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு 32% ஆதரவு காணப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு 28% ஆதரவு காணப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்காவிற்கான ஆதரவு மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் அதிகரித்து வந்துள்ளது. ஏனைய வேட்பாளர்களுக்கான ஆதரவு சிறிதளவு வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ஆகஸ்ட் மாத கருத்து கணிப்புக்கான போட்டி கடுமையானதாக காணப்படுவதை வெளிப்படுத்தியுள்ளது. எந்த வேட்பாளரும் அரைவாசி வாக்குகளை கூட பெற மாட்டார்கள் என்று IHPயின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ரவி எலிய தெரிவித்துள்ளார். இந்த கருத்து கணிப்பு எந்த வேட்பாளரும் பெரும்பான்மையான வாக்காளர்களின் மனதை கவராததை புலப்படுத்தியுள்ளதென தெரிவித்துள்ள அவர் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலே 2வது 3வது விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் இலங்கையின் 1வது ஜனாதிபதி தேர்தலாக அமையலாம் என தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வாக்கும் அதன் முக்கியத்துவத்தை பெறுவதற்காக வாக்காளருக்கு அறிவுறுத்தும் செயற்பாடுகளில் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் சிவில் சமூகமும் ஈடுபட வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கும் 51.1 தீர்மானத்தை மேலும் 1 அல்லது 2 வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்வது குறித்து எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி பேரவையில் தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட 46.1 தீர்மானம் பின்னர் 51.1 ஆக கால நீடிப்பு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த தீர்மானம் இம்மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. அதனை அடுத்து இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது பற்றி முன்னர் ஆராயப்பட்டது. இருந்தபோதும் இலங்கையின் தேர்தல் ஆண்டு என்பதால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மேலும் 1 அல்லது 2 வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்வதற்கான சாத்தியப்பாடு குறித்து பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் ஆலோசிக்கப்பட்டது.
இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் திகதியுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் முடிவடையவுள்ள நிலையில் அக்டோபர் 7ஆம் திகதி இலங்கை தொடர்பான 51.1 தீர்மானம் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டுடன் பேரவையில் வாக்கெடுப்பின்றி கால நீடிப்பு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சி பீடமேறும் புதிய அரசாங்கம் இதற்கு உடன்படாவிடின் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதற்கு வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தலின் முடிவுகளை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் 3வது மீளாய்வுக்கான நேரம் தேர்தலுக்கு பின்னர் அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் ஜூலி கோஷாக் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 3வது மீளாய்வு தவணை கொடுப்பனவு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வரவுள்ளது. இலங்கை மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலை திட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம். எவ்வாறாயினும் இலங்கை வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு வழங்குவதற்கும் வேலை திட்டங்களின் நோக்கங்களை அடைவது ஒரு முக்கியமான விடயமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் நாடு இன்னும் நெருக்கடியான சூழலில் இருந்து முழுமையாக மீளவில்லை. இதுவரையில் நாடு முகம் கொடுத்துள்ள கடினமான வெற்றிகளை பாதுகாப்பது இலங்கைக்கு முக்கியமானது என்றும் அவர் கூறினார். இலங்கையின் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு செயல்முறை பற்றி பார்க்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு கொழும்புக்கு விஜயம் செய்தது. உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடனான ஒப்பந்தங்களுடன் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட முக்கிய மைல்கல்களை அவதானித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பங்கு ஒட்டுமொத்த கடன் நிலைத்தன்மை மதிப்பீட்டை வழங்குவதற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இலங்கைக்கும் அதன் கடனாளிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தினை பொறுத்தவரையில் முன்னேற்றகரமான வேலை திட்டம் ஒன்றை கண்டுள்ள நாடு அதன் மோசமான நெருக்கடிகளில் இருந்து முழுமையாக வெளிவருவதற்கு அடைவு மட்டங்களை பாதுகாப்பது முக்கியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அமைச்சரவையின் சில தீர்மானங்கள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க கவலை வெளியிட்டுள்ளார். எனினும் இதனை தடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அமைச்சரவை சமீபத்தில் ஏற்றுக்கொண்டுள்ள தீர்மானங்கள் குறித்த எங்கள் கவலைகளை தெரிவித்துள்ளோம் என தெரிவித்துள்ள அவர் செப்டம்பர் முதல் ஓய்வூதியம் பெறுபவர்க்கு 3000 ரூபாய் விசேட மாதாந்த தொகையாக வழங்கும் அமைச்சரவையின் முடிவு குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை அக்டோபருக்கு பின்னர் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது என்றும் அதுபோன்று அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கடந்த இலங்கையின் 2024ஆம் ஆண்டுக்கான 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்களை ஆதரித்து SLFP கட்சியின் பிரதம அமைப்பாளரான ராஜன் மயில்வாகனம் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடந்த 30 வருட காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் SLFP பிரதம அமைப்பாளராகவும் மட்டக்களப்பில் சிறைச்சாலை கைதிகள் நலன்புரி சங்க தலைவராகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழு தலைவராகவும் பல சமூக சேவை அமைப்புகளின் அங்கத்தவராகவும் இருந்த பழம்பெரும் அரசியல்வாதியாகவும் சேவையாற்றினார். அவர் பொதுஜன பெரமுன கட்சி வேட்பாளர் திரு நாமல் ராஜபக்ஷ அவர்களை ஆதரித்து ஆயிரக்கணக்கான தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் ஆதரவுடன் பொதுஜன பெரமுன கட்சியை ஆதரித்து உரையாற்றியுள்ளார். பிரதம அமைப்பாளர் தம்பிமுத்து தயாபரன் அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களை ஆதரித்து சிறப்புரை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் இது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி எதிர்வரும் 16ஆம் திகதி தேர்தல் குழு ஆராய்ந்து மக்களுக்கு அறிவிக்கும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார்.
இது குறித்து சத்தியலிங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது தொடர்பான இலங்கை தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. வவுனியாவில் கூடிய தேர்தல் தொடர்பான குழுவின் கூட்டத்தில் கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை காலதாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்குகள் குறித்தும் அவருடன் கலந்துரையாடி தீர்மானிப்பது எனவும் முடிவு எடுக்கப்பட்டது. அத்துடன் எதிர்வரும் 16ஆம் தேதி மீண்டும் கூடும் தேர்தல் குழு இவ்விடயங்கள் தொடர்பில் முன்னேற்ற மீளாய்வை செய்து அது பற்றி மக்களுக்கு அறிவிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாலக பண்டார கோட்டைகொடவுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து கூச்சலிட்ட நபர்களுக்கு எதிராக வில்கமுவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் போட்டியிடும் நாமல் ராஜபக்சவை ஆதரித்து லக்கல ஹெட்டிபொல நகரில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு மது போதையில் வந்த நபர்கள் சிலர் அங்கு உரையாற்றிக் கொண்டிருந்த நாலக பண்டார கோட்டைகொட எம்பிக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து கூச்சலிட்டுள்ளனர். இதனால் அவர் தமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வில்கமுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறும் கடுமையான அவதானத்துடன் செயற்படுமாறும் போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். பிரதான வேட்பாளர்கள் கூடும் இடங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் வேட்பாளர்கள் மேடைக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் ஆதரவாளர்களால் பாதுகாப்பின்மை நிலவுவது குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருளான இடங்களில் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் பாதுகாப்பு தரப்பினர் கடும் நெருக்கடிக்குள்ளாகி உள்ளதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு தொடர்பான அறிக்கையை நாளாந்தம் பெற்றுக்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்காக வழங்கப்பட்ட கடந்த 4, 5, 6ஆம் திகதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வாக்களிக்க நேற்று முன்தினம் மற்றும் நேற்றும் மேலதிக நாட்கள் வழங்கப்பட்டன. எவ்வாறாயினும் நேற்றைய தினத்துக்கு பின்னர் தபால் மூல வாக்குகளுக்கு விண்ணப்பித்த எந்தவொரு அரசாங்க ஊழியர்களும் தபால் வாக்குகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.